ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு ஹெச்கே டிசைனர். இன்றைக்கி நம்ம ஆரி கிளாஸில் என்ன ஸ்டிச் வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னா பட்டர்ஃப்ளை ஸ்டிச் தான் பார்க்க போகிறோம். பட்டர்ஃப்ளை ஸ்டிச்சில் ப்ரீவியஸ் கிளாஸில் வந்து ஒரு மெத்தட் ஷேர் பண்ணியிருப்பேன். இந்த வீடியோவில் 2 மெத்தட் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் எந்த இடத்துல எந்த மாதிரி யூஸ் பண்ணலான்னு சொல்லிவிட்டு நீங்களே வந்து போட்டுக்கலாம். ஸோ இதுவும் அது ஒரு ஃபில்லிங் ஸ்டிச் தான். அவுட்லைனுக்காகவும் அதாவது நெக்லைன்லேயும் நம்ம கொடுப்போம். நான் ப்ரீவியஸ் கிளாஸ்லேயே கிளியராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ ப்ரீவியஸ் கிளாஸ் பார்க்காதவங்க கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இப்போ இதே மாதிரி பேரலில் வந்து 2 லைன் கொடுத்துருக்குறேன். நம்ம ஃப்ளாட் லோடிங் படிச்சிருப்போம் இல்லையா, லோடிங் ஸ்டிச் சாட்டிங் ஸ்டிச்னு சொல்லியிருப்பேன் நான். அதே மாதிரி தான் இப்போ நம்ம 2 லைன் பேரலாக போட்டிருக்கதை ஃபாலோ பண்ணி நம்ம வந்து ஸ்டிச் வந்து போட போகிறோம். நான் ப்ரீவியஸ் கிளாஸில் சொல்லியிருப்பேன், இந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக் கேப்பு பிசுறு பார்ட்லாம் வராமல் இருக்கணும் அப்படின்னா ஒரு அவுட்லைன் கொடுத்துருங்க, அதாவது லைனுக்கு மேலேயே ஒரு லைன் வந்து ஸ்டிச்செல்லாம் கொடுத்துருங்கன்னு சொல்லியிருப்பேன். ஸோ அதனால் வந்து நான் லைன் போட்டுட்டு அதில் வந்து நான் ஸ்டிச் வந்து போட்டிருக்கேன் நான். ஸோ இதை நான் வந்து ஃப்ளாட் லோடிங் தான் வந்து பண்ண போகிறேன். ஸோ ஃப்ளாட் லோடிங் வந்து நம்ம கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். அதாவது லைனுக்கு உள்ள ஒரு ஸ்டிச்சு, மேலே லைனுக்கு உள்ள ஒரு ஸ்டிச்சு, வெளியில் ஒரு லாக் ஸ்டிச்சு, கீழே ஒரு ஸ்டிச்சு, வெளியில் ஒரு லாக் ஸ்டிச்சு. ஸோ நான் அந்த வீடியோலாம் பார்த்தவங்களுக்கு நல்லா புரியும். ஸோ இது வந்து ரொம்ப கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய தேவை இருக்காது இந்த ஸ்டேஜில் நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து நான் அந்த பேரல் லைன் ஃபுல்லாகவே இந்த ஸ்டிச்சை ஃப்ளாட் லோடிங் ஸ்டிச்சை வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை வச்சு எப்படி நம்ம பட்டர்ஃப்ளை ஸ்டிச்சாக கன்வெர்ட் பண்ண போகிறோம் அதுதான் நம்ம வந்து இந்த கிளாஸில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து இந்த மெத்தடில் மட்டும் இல்லை, இது வந்து இந்த டைப்லேயும் ஒன்று பண்ணலாம். இன்னொரு மெத்தட் நான் லாஸ்ட்டாக ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நான் எப்படி ஸ்டிச் போடுறேன் பாருங்கள். 2 பேரல் லைனுக்கு உள்ளே இருந்து ஒரு ஸ்டிச் எடுத்து நெக்ஸ்ட்டு அடுத்து இன்னொரு மேலே இருக்கிற லைனுக்கு உள்ள ஒரு ஸ்டிச், வெளியில் ஒரு லாக் ஸ்டிச், கீழே இருக்கிற லைனுக்கு உள்ள ஒரு ஸ்டிச், வெளியில் ஒரு லாக் ஸ்டிச். இந்த மாதிரி நீங்கள் போடும்போது அந்த லைனுக்கு மேலேயே நம்ம வந்து வெளியில் லாக் ஸ்டிச் போடும்போது சின்ன கேப் கூட தெரியாது. ப்ரீவியஸ் கிளாஸில் குட்டி குட்டி கேப் தெரிஞ்சிருக்கும். அதை வந்து அவாய்ட் பண்ணுறதை நான் நெக்ஸ்ட் கிளாஸில் சொல்லிக் கொடுக்குறேன்னு சொல்லியிருப்பேன். அதே மாதிரி தான் ஃப்ளாட் லோடிங் வந்து சொல்லிக் கொடுக்கும்போதும் நம்ம அந்த ஸ்டிச் பார்க்கும்போதும் நான் வந்து சொல்லியிருப்பேன், சின்ன சின்ன கேப் கூட வராமல் இந்த மாதிரி வந்து நம்ம கவர் பண்ணி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் ஒவ்வொரு வீடியோலையுமே எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் வந்து நான் ஷேர் பண்ணிகிட்டே இருக்கேன். அது மாதிரி நான் பண்ண மிஸ்டேக்ஸும் உங்ககிட்ட நான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஏன்னா பிகினராக இருக்கும்போது நம்ம எல்லாருமே மேக் பண்ணுற மிஸ்டேக்ஸ் தான் அது. ஸோ நானும் வந்து கிளாஸஸ் இப்போ தான் ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி முடித்து ஸ்டார்ட் பண்ணனால கொஞ்சம் வந்து எனக்கும் வந்து என்னென்ன மிஸ்டேக் பண்ணுவோம் அப்படிங்கிறது ஞாபகம் இருக்குது. அதனால தான் நான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ ஆரியில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நம்ம வீடியோ ஸ்டார்டிங்லேருந்து பாருங்கள். இப்போ நம்ம வந்து இன்னொரு கலர் ஜரி த்ரெட் எடுத்திருக்கேன். நான் கோல்டன் கலர் ஜரி த்ரெட் எடுத்திருக்கிறேன். இதை நம்ம பட்டர்ஃப்ளையாக எப்படி பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு நம்ம வந்து அந்த ஸ்டிச்சை வந்து உள்ளே தள்ளிட்டு நம்ம வந்து ஒரு செயின் ஸ்டிச் போட போகிறோம். இப்போ பாருங்கள் எப்படி நான் தள்ளி எடுக்கிறேன்னு பாருங்கள். இப்போ உள்ளே தள்ளிட்டு ஒரு ஸ்டிச் போடுறேன். நெக்ஸ்ட்டு அந்த சைடு வரும்போது இந்த சைடு தள்ளிக்கிறேன். ஸோ நமக்கு வந்து அந்த மணல் கிளாக் மாதிரி வரும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, அந்த ஷேப் வரதுக்காக இந்த மாதிரி நம்ம தள்ளிக்கணும். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி தள்ளி விடும்போது ஒரு விஷயம் என்ன நம்ம நோட் பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஸ்டிச் வந்து நெருக்கமாக போட்டிருக்கனால நம்ம அந்த ஸ்டிச்சுக்கு மேலேயே, அதாவது த்ரெட்டுக்கு மேலேயே குத்தும்போது நம்ம ஏற்கனவே ஸ்டிச் பண்ணியிருக்கிறது வந்து த்ரெட்டு வந்து மேலே எலும்பி வர சான்ஸ் இருக்குது. அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் வந்து இந்த மாதிரி தள்ளிட்டு போடுற மாதிரி இருக்கும். அது மட்டும் கொஞ்சம் நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த ஸ்டிச் வந்து ஈஸியாக இருக்கும். பாருங்கள், மணல் கிளாக் வர ஷேப்புக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம இந்த சைடு உள்ளே தள்ளிட்டு ஒரு ஸ்டிச் போடுறோம். நெக்ஸ்ட்டு மணல் கிளாக்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு இந்த சைடு ஆப்போசிட் சைடு உள்ளே தள்ளிட்டு ஒரு ஸ்டிச் போடுறோம். அவ்வளோதான், இந்த ஸ்டிச்சை வந்து ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ எந்த விதத்தில் நமக்கு போட்டால் வேலை சீக்கிரம் முடியும், எந்த விதத்தில் போட்டால் நமக்கு ஈஸியாக இருக்கும், அந்த மாதிரி வந்து நீங்கள் இந்த ஸ்டிச் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு வந்து ப்ரீவியஸாக போட்டது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி தெரியும். பட் இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ஃபுல்லாக ஃப்ளாட் லோடிங் ஸ்டிச்சை முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து பட்டர்ஃப்ளை போடும்போது பார்க்குறதுக்கு நல்லா நீட் லுக்காக இருக்கும். பட் என்னென்னா கொஞ்சம் வேலை கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து என்ன மெட்டீரியல் காஸ்ட், என்ன ப்ரைஸுக்கு வந்து நீங்கள் மேக் பண்ணி கொடுக்குறீங்க அதை பொறுத்து வந்து நீங்கள் கஸ்டமர் எப்படி கேட்குறாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து நம்மளுடைய டைமும் பொறுத்து தான் நம்ம வந்து ப்ரைஸ் வந்து டிசைட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து டிசைட் பண்ணிக்கலாம். இப்போ நான் அவுட்லைனும் வந்து ஜரி த்ரெட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இந்த ஸ்டிச் வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வந்து ஃப்ளாட் லோடிங்கை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பட்டர்ஃப்ளை போடும்போது அந்த மணல் கிளாக் ஷேப்புக்கு வர்றதுக்கு உள்ளே தள்ளி நம்ம வந்து ஒவ்வொரு செயின் ஸ்டிச் வந்து போட போகிறோம். அவ்வளோதான். ஸோ புரியலைன்னா எனக்கு கேளுங்க கமெண்ட்டில், குரூப்லேயும் கூட நீங்கள் கேட்கலாம். ஸோ அவுட்லைன் கொடுத்தா கொஞ்சம் கம்ப்ளீட் ஆகிற மாதிரி தெரிஞ்சிச்சு, அதனால் அவுட்லைன் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நீங்கள் பீட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது இன்னொரு மெத்தடில் எப்படி போடலான்னா, நம்ம
பட்டன் ஹோல் ஸ்டிச் பார்த்துருப்போம் இல்லையா, மேலே இருந்து அப்படியே எந்த லாக்கும் இல்லாமல் கீழே இழுத்துட்டு வந்து கீழே லாக் போடுறது. ஸோ அதே மாதிரி நீங்கள் ஒரு பேரல் லைனை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அல்லது ஒரு நெக் லைனை போட போகிறீங்கன்னா இதே மாதிரி நீங்கள் பட்டன் ஹோல் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இதே மாதிரி பட்டர்ஃப்ளை ஸ்டிச்சுக்கு வந்து நம்ம உள்ளே லைட்டாக தள்ளிட்டு லெஃப்ட் சைடும் கொஞ்சம் உள்ளே தள்ளிட்டு நெக்ஸ்ட்டு அந்த மணல் காக்கு கம்ப்ளீட் பண்ணும்போது ரைட் சைடும் கொஞ்சம் உள்ளே தள்ளிட்டு ஒரு செயின் ஸ்டிச் போட்டோம் அப்படின்னா இந்த ஷேப்லேயே நமக்கு பட்டர்ஃப்ளை ஸ்டிச்சை ப்ராப்பராகவே கிடச்சிரும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு மெத்தடை யூஸ் பண்ணிக்கலாம், செகண்ட் மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு பட்டன் ஹோல் வந்து ஈஸியாக இருந்ததுன்னா இந்த மெத்தட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல இந்த ஸ்டிச் தான் போடணும் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ நமக்கு கம்ஃபர்டபுளாக அந்த டைமில் எப்படி ஒர்க் வந்து கம்ப்ளீட்டாக நீட்டாக முடிக்க முடியும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம எந்த ஸ்டிச் வேணாலும் மேக் பண்ணி போடலாம் நமக்கு. ஸோ இதை மட்டும் நீங்கள் ஞாபகத்துக்கு வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஸ்டிச்சஸ் வந்து கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டால் நமக்கு ஈஸியாக இருக்கும். பட் நம்ம எல்லா ஸ்டிச்சும் வந்து அப்ளை பண்ண மாட்டோம். பட் வந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒரு நீடில் ப்ராக்டிஸ்க்காக, த்ரெட் ப்ராக்டிஸ்க்காக நமக்கு வந்து ப்ராக்டிஸ் இருக்கும்போது தான் நல்லா கொஞ்சம் ஸ்பீடு வரும். ஸோ அதனால் இந்த மாதிரி ஸ்டிச்செலாம் நீங்கள் வந்து மேக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அவுட்புட் வந்து சப்மிட் பண்ணுங்கள். ஸோ இதுக்கு வந்து இந்த ஷேப்பில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஒரு வளைவான ஒரு ஷேப் போட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி லைன் போட்டுட்டு இந்த லைனுக்குள்ளே, அதாவது பேரலல் லைன் மாதிரி வருதுல்ல, அந்த லைனுக்குள்ளே வந்து நீங்கள் ஸ்டிச் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி ஒரு 3 போல் போட்டுக்கிட்டிங்கன்னா ஒரு இடத்துல ஒரு பட்டர்ஃப்ளை ஸ்டிச் 1, பட்டர்ஃப்ளை ஸ்டிச் 2, பட்டர்ஃப்ளை ஸ்டிச் 3 அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு மெத்தடையும் நீங்கள் வந்து ஒரே ஷேப்பில் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த வளைவான பரலாக போடும்போது உங்களுக்கு எப்படி எப்படி போடணும் அந்த மாதிரி வந்து கொஞ்சம் நீங்கள் திங்க் பண்ணுவீங்க, அதுக்காக தான். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஏதாவது ஒரு டிசைனில் ஃபில்லிங்காக கூட இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். டிசைன் எப்படி ட்ரேஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். இன்னும் நிறையா ட்ரேசிங் மெத்தட் நான் உங்ககிட்ட நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து நான் ஷேர் பண்ணுவேன் கண்டிப்பாக. ஸோ இன்னும் வந்து 2-3 ஸ்டிச்சில் நமக்கு த்ரெட் கிளாஸ் வந்து முடிஞ்சிடும். நெக்ஸ்ட் வந்து நம்ம எம்ப்ராய்டரி த்ரெட் யூஸ் பண்ணி நம்ம ஃப்ரெஞ்ச் நாட்டு, நெக்ஸ்ட் வந்து லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டு, அந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்டிச்சஸ் இருக்குது. அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு பீடுக்கு வந்து மூவ் ஆகலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை வந்து எனக்கு கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. இந்த மாதிரி நெக்லைன்லேயும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.